வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு பவர் சப்ளை S.M.P.S பவர் சப்ளை. ரொம்ப ஃபெமிலியரான பவர் சப்ளை. இது ONiDA iGo அப்படிங்கிற ஒரு மாடலினுடைய பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த பவர் சப்ளையில் உங்களுக்கு நிறையா சொல்ல வேண்டிய செய்திகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த சர்க்யூட் வந்து அப்படி ரிசம்பிளன்ஸ் டு கவர்மெண்ட் டிவி, கலைஞர் டிவியோட இது ஒத்து போகக்கூடிய ஒரு சர்க்யூட். அதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, கவர்மெண்ட் டிவிக்கு கொஞ்சம் சர்க்யூட் கொடுங்க பவர் சப்ளைன்னு கேட்டதுனால இந்த சர்க்யூட் எம்ப்ளைஸ் பண்ணுறேன். அப்போ அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது உங்களுக்கு ஏற்கனவே இன்சியலாக நிறையா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த பவர் சப்ளை ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சர்க்யூட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்களே ட்ரை பண்ணுறீங்க இந்த சர்க்யூட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில மெக்கானிக்கெலாம் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரேஸ் பண்ணிடுவாங்க, மற்றவங்களாலாம் முடியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஏசி இன்புட்டில் ஆரம்பித்து எப்படி அவுட்புட் வருதுன்னு நீங்களே கஸ் பண்ணுங்கள். அதுதான் சொல்லேன், ட்ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்ட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூடவே இந்த சர்க்யூட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இந்த சேனலுடைய நோக்கமே உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது தான் நோக்கம். ஓகேவா? அந்த ட்ரைனிங் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு போய் சேரணுன்னா இந்த சொல்கிற இந்த ப்ரொசீஜரையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு பவர் சப்ளையும் கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய பவர் சப்ளை கொடுக்க முடியும். இருந்தாலும் வெவ்வேறு சப்ஜெக்ட் கேட்டுட்ருக்காங்க, அதனால் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். ஓகேவா? இப்போ சர்க்யூட் பாருங்கள். இப்போது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டுன்னு உங்களுக்கு கொஞ்சம் சர்க்யூட் என்லார்ஜ் பண்ணி எடுத்துக்கங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போது சர்க்யூட்டோட பொசிஷனை வந்து கொஞ்சம் வெர்டிக்கல்லேருந்து ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு மாற்றிருக்கேன். அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா வியூவர்ஸ் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், இதில் என்ன இருக்குது அப்படின்னு இப்போது என்ன பண்ணியிருக்கோம், சர்க்யூட்டோட பொசிஷனை உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி பொசிஷனை மாற்றி வச்சுருக்கேன். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏசி மெயின்ஸ் கார்டு. இந்த ஏசி மெயின்ஸ் கார்டில் 230 வோல்ட் ஏசி உள்ளே போகும். இந்த போகிற வோல்ட்டு ஒரு சிங்கிள் த்ரோ சுவிட்ச் மூலிமா அல்லது டபுள் த்ரோ சுவிட்ச் மூலிமா வரக்கூடிய சர்க்யூட் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. நீங்கள் வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஏசி ஃபீஸ் இருக்குது. தென் டபுள் த்ரோ சுவிட்சு. தென் ஒரு வேரியஸ்டர் ஒன்று இருக்குது. வேரியஸ்டர் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மெட்டல் ஆக்சைடு வேரியஸ்டர். எக்ஸஸ் வோல்ட் வந்துச்சுன்னா இந்த ஹீட் ஆகி ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஏன்னா எக்ஸஸ் வோல்ட் வருது இல்லையா, அதனால் பவர் சப்ளை டேமேஜ் ஆயிரும், இல்லை டிவி கூட ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த வேரியஸ்டர் இருக்குது. அப்போ அந்த வேரியஸ்டர் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஏசி பீஸ் சிம்பிளாக ஓப்பன் ஆயிரும், நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஏசி பீஸ் போட்டோம்னா மறுபடியும் 1 செகண்ட் ஃபெயிலியர் ஆச்சு, ப்ளோன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வேரியஸ்டராக இருக்கும். அல்லது அதுக்கப்புறம் ஒரு RF பைபாஸ் கெப்பாசிட்டர். இந்த RF பைபாஸ் கெப்பாசிட்டருடைய நோக்கம் என்னென்னா, இந்த சர்க்யூட்டுக்குள்ளே 230 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு டியூன்டு சர்க்யூட். இந்த காயில் ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இந்த மூணுமே சேர்ந்து RF பைபாஸாக ஒர்க் பண்ணுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்டிவ் ஃபில்டராக ஒர்க் பண்ணுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஃபேஸ் நியூட்ரலுக்கு அக்ராஸாக பேரலாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டீகாசிங் காயிலுக்கு போகிற ஒரு கனெக்டர் இருக்குது. ஓகேங்களா? டீகாசிங் கனெக்டர் இருக்குது. அப்போ இதில் என்னென்ன பார்க்குறோம், இது வந்து ஒரு லைன் ஃபில்டர் இல்லையா, இது வந்து டபுள் த்ரோ சுவிட்ச், டபுள் த்ரோ சுவிட்சு. இது வந்து ஏசி ஃபியூஸு. தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுக்கு பேர் வந்து ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். இது ஃப்ரிட்ஜு ரெக்டிஃபையர். 4 டயோடு இருக்குது. இதில் வரக்கூடிய ஏசி என்னவாக மாறும், உங்களுக்கு டிசியாக மாறும். அந்த டிசியை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு அன்ரெகுலேட்டட் டிசி ஃபில்டர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 100 MFT 400 வோல்ட் அல்லது வேரியபிள் இருக்கலாம், தப்பில்லை. 100 MFTலேருந்து 220 MFT வரைக்கும் நம்ம போடலாம். சப்போஸ் கிடைக்கலைன்னா இதே வெளியே தான் கிடைக்கணும்னு வெயிட் பண்ண வேண்டியதில் மாற்றிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் பர்டிகுலர் டயோடு தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? 2 ஆம்ப் டயோடு
யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா IN 4007 கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஒரு பேரலாக ஒரு RF பைபாஸ் கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல லிமிட்டிங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லோடு எடுக்காத பட்சத்தில் வரக்கூடிய அவுட்புட் வோல்ட் இந்த கண்டென்ஸில் அதிகமாக சார்ஜ் ஏறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது. ரெசிஸ்டர், இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே உங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அக்குமுலேட் ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது பேசிக்காக எல்லா பவர் சப்ளைலையும் வரக்கூடியது. அடுத்ததாக இதில் பார்க்குறப்ப இதான் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையில் பார்த்திங்கன்னா இந்த 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பர் போட்டிருக்கு இல்லையா, இது வந்து ப்ரைமரி, ரிமைனிங் எல்லாம் வந்து செகண்டரி, கம்ப்ளீட்டாக செகண்டரி. இந்த பவர் சப்ளையிலிருந்து தான் அந்த செட்டு ஆப்ரேட் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும், இந்த குவாலிட்டி. ஏன்னா இந்த சர்க்யூட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நான் பவர் சப்ளை மட்டும்தான் நடத்தணும்னு வந்திருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு வீடியோ ப்ராசஸருக்காக, ஆடியோ வீடியோ ப்ராசஸ்க்காக, சிங்க் ப்ராசஸருக்காக, காம்போசிட் கலர் வீடியோ சிக்னல் ப்ராசஸருக்காக இதில் ஒரு ஐசி வந்திருக்கும். ஃப்ளாட் ஐசி இருக்கும், பட்டர்ஃப்ளை ஐசி, ஃப்ளாட் ஐசி இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஐசி வந்திருக்கு. அந்த ஐசிக்கு சப்ளை வந்து ப்ரொவைட் பண்ண போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் பின் நம்பர் வந்து 6, 7, 8, 9 இதெல்லாம் ஒரு லைனில் இருக்குது. இன்லைன் பெரி, இது அவுட் ஆஃப் லைனில் இருக்கும். இந்த அவுட்புட்டில் வரக்கூடிய இந்த 12, 13, இந்த 10வது பின்னு, 15, 14, 17, 15 இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செகண்டரி வைண்டிங். எல்லாமே செகண்டரி வைண்டிங் தான். பட் இது ரெண்டு வந்து ஃப்ளைபேக் வைண்டிங் அல்லது ஃபீட்பேக் வைண்டிங் அப்படின்னு பேர். ஓகேவா? இதில் வந்து இதில் வரக்கூடிய 12th பின்னில் வரக்கூடிய அவுட்புட்டில் வரக்கூடிய ஏசி வோல்ட்டு இந்த டயட் மூலிமா டிசியாக மாறி தென் எங்கே போகுது, இந்த காயில் வழியாக B+ 110 வோல்ட் டிசி, 110 வோல்ட் டிசி. ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதில் அவுட்புட் வோல்ட் என்ன சொல்லியிருக்கோம், ப்ரைமரிக்கு வரும்னு சொல்லியிருக்கோம். இந்த ப்ரைமரியில் வந்து சுவிட்சிங் ஆகணும், அப்போ தான் செகண்டரிக்கு இது இன்டியூஸ் ஆகும். இந்த ப்ரைமரியில் கொடுக்குற வோல்ட் 230 வோல்ட்லேருந்து 250லேருந்து 380 வோல்ட் டிசியாக மாறும். அந்த டிசியான வோல்ட்டு நேராக எங்கே போகுது அப்படின்னா, பாருங்கள், இதில் இந்த பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய இது ஒரு சுவிட்சிங் டிவைஸ். இந்த டிவைஸுடைய கலெக்டருக்கு இந்த வோல்ட் வரணும். இந்த கலெக்டருக்கு வோல்ட் எங்கேருந்து வருது பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் பாயிண்ட்லேருந்து வோல்ட்டு நேராக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரிலேருந்து நேராக கலெக்டர் அப் டு கலெக்டர் வரைக்கும் இந்த வோல்ட் வரும். இந்த வோல்ட் வந்தால் இந்த பவர் சப்ளையில் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய கலெக்டரில் வோல்ட் வந்துச்சுனாவே இந்த ப்ரைமரி சைடில் இருக்கக்கூடிய இந்த காமன்ஸ் எல்லாம் ஓகே. மெயின்ஸ் கார்டு, சுவிட்சு, ஃபியூஸு, லைன் ஃபில்டர், எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகேங்களா? சரி. அப்போது இந்த டிரான்சிஸ்டர் கலெக்டருக்கு வோல்ட் வந்த உடனே சுவிட்சிங் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரிகர் வேணும். ட்ரிகர் மீன்ஸ் நத்திங் பட் ஒரு ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ட்ரிகர் வோல்ட் வர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு வரணும். இந்த பேஸ் பார் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு உங்களுக்கு பாருங்கள். இந்த 2 ரெசிஸ்டர் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 220K ஆஃப் வாட் ரெசிஸ்டன்ஸு. இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ்லேருந்து 2 ரெசிஸ்டன்ஸ் மூலிமா ட்ரிகர் ஆகி வோல்ட்டு நேராக எங்கே வந்திருக்கு, நேராக பேஸுக்கு வந்திருக்கு. ஓகேவா? எங்கேருந்து பார்க்கலாம் பாருங்கள். இங்கேருந்து இந்த பாசிட்டிவ் பாயிண்ட், இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து 220K 2 ரெசிஸ்டர் போட்டு ட்ராப் பண்ணி இந்த சுவிட்சிங் டிரான்சிஸ்டர் ட்ரிகர் ஆகிறதுக்காக இங்கே கொடுத்துருக்கு. ட்ரிகர் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணுறேன். இது ஸோ இது என்னது, உடனே இந்த டிரான்சிஸ்டர் இமீடியட்டாக ஒரு தடவை உங்களுக்கு சுவிட்ச் ஆயிரும். ஒன்ஸ் சுவிட்ச் ஆனால் போதும், உடனே ஃப்ளைபேக் வைண்டிங்லாம் உங்களுக்கு வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகிரும். ஃப்ளாக் வைண்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இன்டியூஸ் ஆகும். இந்த இன்டியூஸ் ஆகிற வோல்ட்டு தான் இதோடைய ரெஃபரன்ஸ் வோல்ட்டு. அதாவது இந்த 2 டிரான்சிஸ்டர் இருக்குது இல்லையா, பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய 2 டிரான்சிஸ்டர், இது ஒரு ஆசிலேட்டராக வேலை செய்யும். ஒரு பிஎன்பி, ஒரு என்பிஎன், இது ஆசிலேட்டராக வேலை செய்யும். இந்த 2 டிரான்சிஸ்டரும் வெயிட்டிங்கில் இருக்கும்.
தனக்கு பொட்டன்ஷியல் பயாஸ் கிடைச்சா உடனே ஆன் ஆயிரும். ஆன் ஆனால் என்ன பண்ணும், இந்த 2 டிரான்சிஸ்டரும் ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் இது ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ணும். இந்த உற்பத்தி பண்ணுற ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னா இந்த கெப்பாசிட்டி வழியாக இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வரும். உடனே டிரான்சிஸ்டர் தொடர்ந்து சுவிட்சிங் ஆகும். இந்த ஆசிலேட்டர் ஒர்க் பண்ணுச்சுன்னா இந்த ஆசிலேட்டருக்கு சப்ளை எங்கேருந்து வருது, இந்த ஆசிலேட்டருக்கு சப்ளை எங்கேருந்து வருது பாருங்கள், 7th பின்னிலிருந்து ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மருடைய 7th பின்னிலிருந்து பாருங்கள் இந்த ட்ராக் வருது இல்லையா, இந்த ட்ராக் என்ன பண்ணுது, வர்ற ஏசி வோல்ட்டு நேராக இங்கே வருது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல 2 டயோடு இருக்குது. 2 டயோனுடைய சென்டர் பாயிண்டில் கொடுத்துருக்கு. இந்த டயோடு வந்து நெகட்டிவ் கிளிப்பர், ஏசி பல்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவை கிரவுண்ட் பண்ணிடும். பாசிட்டிவ் வோல்ட் மட்டும் இந்த டயோடு மூலிமா இந்த சர்க்யூட்டுக்கு கிடைக்கும். அதனால் இந்த சர்க்யூட் வந்து 2 சுவிட்சிங் ஆகும். 15625 ஹெர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நேராக இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு போகும். இந்த டிரான்சிஸ்டர் தொடர்ந்து சுவிட்சிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வர்ற அவுட்புட் வோல்ட்டு ஒருவேளை கூடியோ குறைஞ்சோ அமையலாம் இல்லையா, இந்த காம்பவுண்ட்ஸ் ஏதாவது வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பவர் சப்ளையில், எலக்ட்ரானிக்கில். ஸோ அப்படி வரும்பொழுது அவுட்புட் வோல்ட்டு வரும். அவுட்புட் வோல்ட்டுங்க எதை பொறுத்து இருக்குது பாருங்கள், இந்த 110 வோல்ட் டிசி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நேராக உங்களுக்கு எல்ஓடியோடைய ப்ரைமரிக்கு வழியாக ஹரிசாண்டல் அவுட்புட் டிரான்சிஸ்டருடைய கலெக்டருக்கு போகும். இந்த வோல்ட்டு, இந்த 110 வோல்ட் இதில் கூடலாம் குறையலாம். அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, கம்பேரட்டர் கம் எரர் ஆம்பிளிஃபையர். இந்த இடத்துல 3 ஜீனர் டயோடு இருக்குது இந்த சர்க்யூட்டில். ஜீனர் டயோடை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிரான்சிஸ்டரோட ஆப்ரேஷன் பற்றி சொல்லியிருக்கேன். டயோடு எவ்ரிதிங் உங்களுக்கு ஏதாவது நிறையா தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா இருக்குது, நிறையா பாருங்கள். ஓகேங்களா? இதில் நியூ கமர்ஸ் யாராவது வந்திருந்தீங்கன்னா, ஃபீல்டுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா, வீடியோவுக்கு வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ. ஓகேங்களா? இப்போது இந்த டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த டிரான்சிஸ்டருக்கு வேணுங்கிற பொட்டன்ஷியல் இந்த 2 டிரான்சிஸ்டருக்கு தேவையான வோல்ட்டு இங்கே கிடைக்கிது. இதுக்கு தேவையான ஏசி வோல்ட்டு பின் நம்பர் 7ல் கிடைக்கிது. பின் நம்பர் 8 ஓகேவா, பின் நம்பர் 8 இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உருவாகக்கூடிய வோல்ட் இருக்கு இல்லையா, அந்த வோல்ட்டு ஏசி வோல்ட்டு எங்கே வருது, நேராக இந்த டயோடு மூலிமா டிசியாக வரும். அப்போது 2 பின் வழியாகவும் ட்ரிகர் கிடைக்கும். 9ஆம் பின்னில் உருவாகக்கூடிய 9th பின்னில் உருவாகிற ஏசி நேராக இந்த டயோடு மூலிமா டிசியாக மாறுது. இந்த கண்டென்சரில் ஃபில்டர் ஆகுது. ஃபில்டராகி நேராக இந்த டிரான்சிஸ்டருக்கு தேவையான பயாஸிங், கம்பேரட்டர் கம் எரர் ஆம்பிளிஃபையர் டிரான்சிஸ்டருக்கு தேவையான பயாஸ் கிடைக்குது. இதனுடைய கலெக்டர், பேஸ், எமிட்டர் எல்லாத்துக்கும் வோல்ட்டு கிடைக்குது. பர்டிகுலராக பேஸ் வோல்ட்டை கான்ஸ்டன்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோட், எமிட்டர் வோல்ட்டை கான்ஸ்டன்ட் பண்ணுறதுக்காக ஒரு 8.2 வோல்ட் ஜீனர் டயோட். ஓகேங்களா? அவுட்புட்டில் வரக்கூடிய வோல்ட்டை கான்ஸ்டன்ட் பண்ணுறதுக்காக அல்லது இந்த ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டருடைய பேஸை கன்ட்ரோல் பண்ணுறதுக்காக 12 வோல்ட் ரெகுலேட்டர். ஆக்சுவலாக இது வந்து 9.1 வோல்ட் ஜீனர், இது 8.2 வோல்ட், இது 12 வோல்ட் ஜீனர். 3 ஜீனர் இதில் இருக்குது. அதனால் இந்த சர்க்யூட் வந்து பக்காவாக ஆப்ரேட் பண்ணும். எப்பப்பெல்லாம் எக்ஸஸ் வோல்ட் வருதோ அப்போ எல்லாம் இது என்ன செய்யும், இந்த ஃப்ளைபேக் சர்க்யூட் ஒர்க் பண்ணும். அதுக்கு வேணுங்கிற சப்ளை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பின் நம்பர் 9. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்ல வந்திருக்கோம், இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்கும், அதனுடைய கலெக்டருக்கு வோல்ட் வரும். இதில் 250 350 வோல்ட் டிசி வரும். ஓகேவா? இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்விட்சிங் ஆகணும். ஸ்விட்சிங் ஆகிறதுக்காக ஒரு ட்ரிகரிங் 2 ரெசிஸ்டன்ஸ் வெளியே வரும். இதில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஸ்விட்சிங் ஆகாது. இந்த டிரான்சிஸ்டர் ஸ்விட்சிங் ஆகலைன்னா அவுட்புட் வோல்ட் வராது. இப்போ செட்டு டெட்டுன்னு வந்தால் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல யூஸ்வலாக என்ன பண்ண போகிறோம், நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து பவர் சப்ளை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக சர்க்யூட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் முழுமையாக தெரியும். அதுக்கு சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கே இந்த இடத்துல 110 வோல்ட் போய் தான் ஹரிசாண்டல் செக்ஷன் ஆன் பண்ணோம். இந்த ஹரிசாண்டல் செக்ஷனில் தான் பியூ இருக்குது, ப்ளஸ் எல்ஓடி இருக்குது. இதில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் டிவி வந்து டோட்டலாக ஆன் ஆகும். ஸோ அதுக்கு வர்ற வோல்ட்டு என்ன செய்யும், உங்களுக்கு இந்த வோல்ட் வரல அப்படின்னு பண்ணால் இங்கே செக் பண்ணி பார்க்குறோம். வோல்ட் வரல அப்படின்னா பவர் சப்ளையில் தான் ஃபால்ட்டு. அப்படி பவர் சப்ளையில் ஃபால்ட் வந்தால் நம்ம என்ன செய்யணும்னா, பவர் சப்ளை இருக்கக்கூடிய ஸ்விட்சிங் டிவைஸ் இந்த டிரான்ஸ்ஃபருடைய கலெக்டருக்கு வோல்ட் அளக்கணும். இந்த கலெக்டரில் வோல்ட் வந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே மெயின்ஸ் கால்லேருந்து வரக்கூடிய ப்ரைமரி வரைக்கும் எஸ்எம் டிரான்ஸ்லேருந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். சப்போஸ் பேஸுக்கு ட்ரிகர் வோல்ட் வரலின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகாது. ஆன் ஆகலைன்னா அவுட்புட் வராது. ஒன்று வரக்கூடிய அவுட்புட் வோல்ட் ஒருவேளை கூடி குறைஞ்சி வரலாம். அப்படி லோ எஸ்எம்பிஎஸ் அல்லது ஹை எஸ்எம்பிஎஸ் இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வரலாம்.
ஓகே, அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த பவர் சப்ளையை மதர் போர்டோட மெயின் போர்டோட ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட்னா பாருங்கள், இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில் வந்து இந்த காயிலுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க, ஒரு 60 வாட்ஸ் பல்ப், 60 வாட்ஸ் குண்டு பல்ப் இருக்கு இல்லையா, 60 வாட்ஸ் குண்டு பல்பில் ஒரு டெர்மினலை இந்த காயிலுக்கு பிறகு பற்ற வச்சுட்டு அதனுடைய ஒரு முனையை வந்து சேசிஸ் கிரவுண்டில் பற்ற வச்சிட்டிங்கன்னா அதுதான் லோடு. அந்த பல்ப் எப்படி எரியுது, கண்டினியூவாக எரியுதா இல்லை ஃபிளிகர் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அது இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க, இது வந்து பவர் சப்ளை, இது வந்து பவர் சப்ளை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுது, இது சுவிட்சிங் டிவைஸ், இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் டிவைஸாக ஒர்க் பண்ணுது, இது ஆசிலேட்டராக ஒர்க் பண்ணுது. இது வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணுதுன்னா, இந்த டிரான்சிஸ்டர் வந்து கம்பேரட்டர் கம் எரர் ஆம்பிளிஃபையர் பண்ணுது, கம்பேரட்டர் கம் எரர் ஆம்பிளிஃபையர், ஆசிலேட்டர் ப்ளஸ் சுவிட்சிங் டிவைஸ். ஓகேவா, இது இப்போ என்ன ப்ராப்ளம் இதில் இருக்குது, இதில் வர்ற அவுட்புட் வோல்ட் இருக்குது இல்லையா, இது முழு சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா பாரு, இதுதான் முழு சர்க்யூட். இந்த முழு சர்க்யூட் இருக்குது, இதுதான் முழு சர்க்யூட், இதுதான் சர்க்யூட். இதில் வந்து இந்த பவர் சப்ளை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா, பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த பவர் சப்ளை இதோட முடியலை ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பவர் சப்ளை வர வோல்ட் பாரு, இந்த 110 வோல்ட் மட்டும்தான் சொன்னேன் இல்லையா. இந்த அடுத்த வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வைண்டிங்கில் உருவாகிற ஏசி டிசியாக மாறும். அந்த டிசியில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த வரக்கூடிய டிசி தான் உங்களுக்கு என்ன பண்ணும், நேராக பாருங்கள் இந்த டியூனிங் செக்ஷன் இருக்கு இல்லையா, எல் பேண்டு, ஹெச் பேண்டு, யூ பேண்ட், இந்த குரூப்புக்கு தேவையான சப்ளையை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஒரு 12 வோல்ட் சப்ளை. ஓகே, ஸோ இந்த இடத்துல அவுட்புட்டில் வருது இல்லையா, அந்த வோல்ட்டு தான் நேராக இந்த ஐசி இருக்கு இல்லையா, ப்ராசர் ஐசி இருக்கு இல்லையா, வீடியோ ப்ராசஸர் இருக்குது, இது வந்து கமாண்ட் ஐசி, இது மெமரி ஐசி. மெமரி ஐசிக்கு 5 வோல்ட் வேணும், கமாண்ட் ஐசிக்கு 5 வோல்ட் வேணும். இந்த வீடியோ ப்ராசஸருக்கு 8.7 வோல்ட் அல்லது 8.2 வோல்ட் வேணும், ப்ளஸ் 5 வோல்ட் வேணும். இப்போல வோல்ட்டையும் இந்த பவர் சப்ளை மட்டும் கொடுக்கல பாருங்கள், இந்த 3 டிரான்சிஸ்டர் கொடுக்கும். இதுதான் இந்த சர்க்யூட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலைஞர் டிவி சர்க்யூட்லேயும் இந்த சர்க்யூட் இருக்குது, இது இன்கார்பரேட்டட் இருக்கிறனால நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல. இந்த ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டருக்கு தேவையான 12 வோல்ட் இந்த வைண்டிங்லேருந்து வெளியே வரும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆச்சுன்னா சீரிஸ் ரெகுலேட்டர், இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆச்சுன்னா 5 வோல்ட் வரும். இந்த 5 வோல்ட் தான் என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஐசிக்கும் இந்த ஐசிக்கும் இந்த ஐசிக்கு தேவையான வோல்ட்டை ப்ரொவைட் பண்ணோம். அடுத்த டிரான்சிஸ்டர் இருக்குது, இந்த டிரான்சிஸ்டருக்கு 12 வோல்ட் சப்ளை, இந்த 12 வோல்ட் சப்ளை உள்ளே வந்தோடனே இந்த 12 வோல்ட் தான் இந்த 3 டிரான்சிஸ்டருக்குமே சப்ளை. இது ஒரு சீரிஸ் ரெகுலேட்டர். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆச்சுன்னா இதனுடைய அவுட்புட் வோல்ட் வரும். இந்த அவுட்புட் வோல்ட் எதுக்கு வருதுன்னா 8 வோல்ட் டு டியூனருக்கு வருது. டியூனருக்கு தேவையான 8 வோல்ட் ப்ளஸ் 5 வோல்ட் ரெண்டுமே வருது. இந்த 8 வோல்ட் அந்த இடத்துல உள்ளே வரணும். அந்த 8 வோல்ட் வந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். அப்போ தான் இங்கே சாஃப்ட் ஃபில்டர் இருக்குது, சர்ஃபேஸ் அக்கௌட்டிவ் வேவ்ஸ் ஃபில்டர் அப்படின்னு பேர். இந்த சர்ஃபேஸ் அக்கோஸ்டிக் வேவ் ஃபில்டர்னுடைய வேலை என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி பியூர் ஆடியோ வீடியோ ஆர்எஃப் சிக்னலை மட்டும் உள்ளே அனுப்பும். அந்த ஆர்எஃப் சிக்னல் உள்ளே வர்றதுக்காக தான் கான்டாக்ட் சுவிட்ச் இதில் கொடுத்துருக்கு. அதாவது இந்த 2 டிரான்சிஸ்டரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஐசிலேருந்து பல்ஸ் வரணும், வந்தால் தான் ஒர்க் பண்ணும். அடுத்த டிரான்சிஸ்டர் இருக்குது, இது ஒரு சீரிஸ் ரெகுலேட்டர். இதில் வந்து இன்னும் 5 வோல்ட் வருது. இது வந்து என்னதுன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு தேவையான ஐசிக்கு தேவையான வோல்ட்டு கொடுக்குறது. இந்த டிரான்சிஸ்டர் இது ஒரு சுவிட்சிங் ப்ளஸ் ஐசி, இங்கே ஒரு ஐசிக்கு தேவையான 5 வோல்ட்டை கொடுக்குது. அதுக்காக தான் இந்த பவர் சப்ளை இருக்குது. ஓகேவா, சர்க்யூட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இல்லை இந்த ஸ்டூடெண்ட்டு யாருக்கா விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், ஃபர்தராக ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு மொபைல் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் சர்க்யூட் இருக்குது, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டிசைனிங் இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பம் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். பார்ட் டைம் ஃபுல் டைம் வீக்கெண்ட் கிளாஸ் நடத்திட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.